வந்து இந்த சாதா ப்ளவுஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் தைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இது வந்து ரவுண்ட் நெக் நிறைய தைக்கிறவங்களுக்கு வந்து சுருக்கம் நிறைய வரும். இப்போ அந்த சுருக்கம் வராமல் எவ்வளோ ஈஸியாக அந்த நெக்கு தைக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து நான் தைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் இது ஆல்ரெடி வந்து கட்டிங் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து கட்டிங் பார்க்குறவங்க இதை வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு வந்து. இதை வந்து வாங்க தைக்கலாம். அதை இப்போ கரெக்டாக 1/4 இன்ச்சு முதல்ல ஒரு மடக்கி அடிச்சிருங்க. நீங்கள் கிராஸ் இல்லாமல் அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. கரெக்டாக சென்டர் டாட் பிடிச்சிருங்க. நான் அந்த டாட்டோட அளவெல்லாம் வந்து முன்னாடியே ப்ளவுஸ் தைக்கிறதுல போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து 2 பக்கமும் 1/4 1/2 இன்ச்சு, லென்த் வந்து ஒரு 3.5 இன்ச்சு அளவு. அது மாத்திரம் கரெக்டாக அதை பார்த்து மார்க் பண்ணிவிட்டு தைச்சிருங்க. இதுக்கு மாத்திரம் பெரிய தையல் வச்சுருங்க. கரெக்டாக 2 அளவையும் ஒன்றா போட்டுக்கிறோங்க. போட்டுக்கிட்டு கரெக்டாக மேலேருந்து கரைக்காமல் லைட்டாக இது ஃப்ரண்ட்டில் வந்து கை குடையிறது. இப்போ அது வந்து டாட் பிடிச்சிருங்க. அதில் இது உங்களுக்கு நார்மலாக தான் வரும், ரொம்ப ஷார்ப்பாக வராது. லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்ருங்க கையில். நம்ம பட்டி ஓட்டிடலாம். அதில் அந்த மாதிரி திக்காக வர்றதுக்கு ஒரு துணி போட்டுருங்க உள்ளர. திருப்பினீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் பட்டி. நீங்கள் வந்து பட்டி அளவு பார்த்துக்கிட்டு கட் பண்ணிக்கிறங்க. அதை ஜாயின் பண்ணிடலாம். அப்படியே கரெக்டாக மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க. அப்படியே கரெக்டாக கழுத்து பீஸ் வெட்டினது வந்து அப்படியே மடக்கி போட்டுக்கிறோங்க. இதுக்குள்ளே அளவு எவ்வளோ லென்த்து தேவைன்னு பார்த்துக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டே கட் பண்ணிடுங்க. சிங்கிள் பீஸ் இல்லை, இது வந்து 2 பீஸாக இருக்குது.
நீங்கள் வி அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம், அந்த மாதிரி வளையத்துக்கு கணக்கு பண்ணி வச்சிங்கனாலும் வச்சுக்கலாம். கரெக்டாக தைச்சதுக்கப்புறம் தையல் வந்து உள்ளே இருக்கணும். 2 அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குருங்க. நீங்கள் பட்டி அளவு கரெக்டாக போட்டாலும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு இந்த முன்னே இது ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டார் நெக்கு, அதனால் லைட்டாக ஏற்ற இறக்கம் வரும். அதை வந்து கொஞ்சம் பார்த்து கரைச்சி விட்ருங்க. இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டார் நெக் இருக்குது. நான் இப்போ அதுக்கு எப்படி பீஸ் போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். ஒரு 3/4 இன்ச்சு அளவு கட் பண்ணிக்கிறோங்க போதும். இது வந்து கிராஸ் பீஸு. இது 9 இன்ச்சு கழுத்து, அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரவுண்டு கழுத்துக்கு வந்து வச்சு ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி அடிக்காதீங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்டார் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு முதல்ல உள்ளர மடிக்க அடிச்சிருங்க. இப்போ நம்ம இது கிராஸ் பீஸ் போட்ட ரவுண்டு நெக் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நெக்கு வந்து டிசைன் வந்து. இது ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வரும். இப்போ நம்ம அடித்த பிசுரை வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறோங்க. ஒரு 1/4 இன்ச்சு முதல்ல மடக்கிடுங்க உள்ளர. கரெக்டாக அந்த ஸ்டாருக்கு நேரம் வந்து லைட்டாக மடக்கிடுங்க. ஊசியை திருப்பிட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி அடிச்சுட்டு வாங்க. இது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. கழுத்து பீஸ் இழுக்காமல் அடிக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டாருக்கும் வந்து மடிக்கிறேன். அப்படியே மடிச்சிருங்க அதில் உள்ளத. இப்போ கரெக்டாக நம்ம இந்த ஸ்டாருக்கு மடித்த நேரத்துக்கு அந்த இடத்துல மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிடுங்க. இப்போ இது ரவுண்டு ஃபுல்லாக எல்லாம் நல்லா நெருக்க வந்து சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நெக் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கு வரும். சுருக்கமே வராது கொஞ்சம் கூட. லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாத்திரம் கொஞ்சம் கரைச்சி விட்ருங்க. இப்போ இது நமக்கு தையல் போட்டதோட ஒரு இதோட வேலை முடிஞ்சிடும். அது அப்படியே கரெக்டாக திருப்பிடுங்க. அதை வந்து நம்ம மடிச்சு விட்டுருக்கிறது வந்து கரெக்டாக ஸ்டார் வந்துடும், முன்னாடி வந்துடும். இனி ஃபுல்லாக நீங்கள் நார்மலாக அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம்.
உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த இடத்துல வந்திருக்க ஸ்டாரு. இப்போ இதை கரெக்டாக ஒரே மாதிரி அளவு பார்த்துட்டு அப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம ரவுண்டு ஃபுல்லாக வெட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து அழகாக திரும்பும். கரெக்டாக அந்த ஸ்டாரு கொண்டு வந்து நிப்பாட்டிங்க. அது அப்படியே கரெக்டாக தையல் போட்டுருங்க அந்த ஒட்டுலே. கரெக்டாக அந்த கேப்பில் ஊசி இறக்கி அதுக்கப்புறம் திருப்புங்க. இது வந்து ரவுண்டு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நார்மலாக கழுத்து பீஸ் அடிக்கிறதுல கூட கொஞ்சம் சுருக்கம் வரும், இதில் வந்து நீட்டாக வரும். சுருக்கமே உங்களுக்கு அங்கங்கே இழுக்காது. இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பீஸ் அடித்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே திருப்பிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டார் தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மடக்கி விட்டுட்டு அடிக்கிறதுக்கு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக் வந்து ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட இது வந்து இந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு நான் ப்ளவுஸை முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி எல்லா ஸ்டிச்சிங்கில் வீடியோலையும் வந்து நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கேன். நான் இது வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இதில். இப்போ இது தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஏத்தரக்கம் பார்த்துக்கிட்டுருங்க. இப்போ ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃப்ரண்ட்டு இது வந்து முன்பாகத்தை கரைச்சி விட்றதுனாலும் கரைச்சி விடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக அது சென்ட்ரு பார்த்துக்கிடுங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ 4வது டாட் மாதிரி அதை வந்து 2 பக்கமும் சென்டர் பார்த்துட்டு அதில் வந்து ஒரு டாட் பிடிச்சிருங்க. இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அளவு வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அதை தைச்சிருங்க. 2 பக்கமுமே நம்ம பட்டி ஒரு அளவு போட்டிருக்கோன்னா 2 பக்கமும் கொஞ்சம் அளவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குது. இந்த பக்கமும் அதே மாதிரி டாட் பிடிச்சிருங்க. அது கரைச்சி விடாமல் அது 4வது டாட் மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கப் சைஸும் நல்லாயிருக்கும், சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி நெக்கும் அடித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு காமிக்கிறேன். அது 2 பக்கம் எவ்வளோ நீட்டாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் இது வந்து சைடு பிடிச்சிட்டா ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும். இப்போ நான் சைடு வந்து உங்களுக்கு அளவு காமிக்கிறேன். அளவு வந்து நம்ம கட் பண்ணும்போது நான் அளவு வந்து எடுத்திருக்கேன். இருந்தாலும் நீங்கள் ப்ளவுஸ் வச்சு பிடிங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அளவு ப்ளவுஸை வந்து பார்த்துட்டு பிடிங்க. கரெக்டாக ப்ளவுஸை மடித்து போட்டுக்கிறோங்க. சென்ட்ரு பார்த்துட்டு அவங்க ப்ளவுஸில் வந்து லூஸ் கேட்டிருக்காங்களா என்னன்னு பார்த்துக்கிறங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து லூஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அது தையல் இங்கே இருக்குது, அதை விட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. அப்படியே அதில் வந்து தையல் போட்டு நிப்பாட்டிடலாம் அதை. இப்போ இந்த 2 பக்கமும் கரெக்டாக இழுத்துக்கிறங்க. அளவு பார்த்துட்டு ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக ஏத்தரக்கம் இல்லாமல் ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிறங்க. அதை இழுத்து வச்சு அதை கரெக்டாக அதை வச்சு தையல் போட்டுருங்க. எப்போவுமே நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வந்து அதிகமாக வரும் ஆம்கோல் அளவு. அப்படியே நேராக வந்து பட்டி அளவு பார்த்து தையல் போட்டுருங்க. கட் பண்ணும்போது ரொம்ப துணி விட்டு கட் பண்ணாதீங்க. இப்போ 2 ப்ளவுஸ் அளவும் அதை பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு. அதை பார்த்துட்டு அதை கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்க அளவில் அப்படியே தையல் போட்டுருங்க. அதே மாதிரி இதையும் இழுத்து பார்த்துக்கிறோங்க.
நமக்கு வந்து ஆம்கோல் வந்து கரெக்டாக 2 அளவு வந்து ஒன்றா உட்காரணும். அதனால தான் உங்களுக்கு நான் இதில் வந்து டாட் பிடிக்க சொன்னேன். இந்த சைடில் வந்து இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து இழுத்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் கேட்குறாங்களோ அத்தனை தையல் வந்து போட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு நம்ம பிடிச்சதுக்கானதே தெரியாது. இப்போ தையல் மாத்திரம் போட்டு கொடுத்துட்டோன்னா ஃபினிஷ் ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும். கரெக்டாக திருப்பி போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் வந்து போட்டு பார்த்துருங்க, அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அதுக்கு நேராக தையல் வந்திருக்கா டாட் பிடிச்சதோட கரெக்டாக 2 அளவும் பார்த்துக்கிறோங்க. இழுத்து அவங்க கொடுத்துருக்குற அளவில் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் நம்ம தைச்சி கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து பார்த்துட்டு கொடுப்பாங்க. இந்த 2 அளவும் கட் பண்ணும்போது அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். இதுலேயும் ஏற்ற இறக்கம் வராமல். இப்போ அளவு ப்ளவுஸோட கரெக்டாக இருக்குது. இப்போ தையல் போட்டுடலாம். அதில் வந்து எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் கேட்குறாங்களோ அத்தனை தையல் வந்து போட்டு கொடுத்துருங்க. துணி ரொம்ப வந்து உள்ள துணி விடாதீங்க. சைடு வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 தையல் பிடிச்சி விட்ற மாதிரி இருந்தால் போதும். நீங்கள் கரெக்டாக அங்கே நீங்கள் தைக்கிறதுக்கு நாச் போட்டுக்கிறங்க. அதோட கரெக்டாக அளவு ஜாயிண்ட் ஆகுதுன்னு அளவு ப்ளவுஸ் போட்டு பார்த்து அதுக்கப்புறம் தைங்க. இதில் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்சு. நம்ம தைக்கும்போது கரெக்டாக பாருங்கள், ஆம்கோல் மாத்திரம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதான்னு. இப்போ இதே மாதிரி நீங்கள் நெக் வந்து அடித்து பாருங்கள். இப்போ அது கட்டிங்லேருந்து நீங்கள் ஸ்டிச்சிங் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஸ்டாரும் பேக்கில் வந்து ரவுண்டு வர்ற நெக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா நெக் வந்து ஃபினிஷிங் சூப்பராக வரும். சுருக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.